வணக்கம் மக்களே, நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கான ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதம் நம்மளோட பண்ணையில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது, நம்மளோட பண்ணை எப்படி முன்னேறிட்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் பனியும் ஜாஸ்தியாக இருக்குது, வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம தோட்டத்தில் இருக்கிற களைச்செடிகள் புட்கள் எல்லாமே ஆல்ரெடி காய ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்லாகவே காஞ்சிரும். அதுக்கப்புறமா வெயில் காலம் ஃபுல்லாக தொடங்கினதுக்கப்புறம் யாராவது தெரியாமல் கொளுத்தி விட்டாக்கா ஃபுல் ஃபார்மும் ஈஸியாக பற்றி எறியறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த வருஷம் நம்ம ஜேசிபி கூப்பிட்டு கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. முதல் கட்டமாக கெஸ்ட் ஹவுஸை சுற்றி பள்ளமாக இருக்க ஏரியா எல்லாம் சமன் பண்ணுறதுக்காக ஜேசிபி வச்சு அந்த மண்ணை எல்லாம் நிரவி விட்டாச்சுங்க. இன்னொரு பக்கம் புதுசாக மரங்கள் நடுறதுக்காக அங்கே இருந்த முள் செடிகள் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை ஃப்ளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா குழி போட்டு அங்கே மரம் நடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த முள்ளை எல்லாமே க்ளீன் பண்ணுற டாஸ்க்கை நம்ம இறங்கியிருக்கோம். இதுவரை நம்மளோட உணவு காட்டில் 78 வகையான மரங்களை நம்ம வச்சுருக்கோம். இந்த வருஷம் அதை ஒரு 200 மாற்றணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் இந்த முள் செடி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வகை வகையான நம்ம மண்ணோட மரங்களை நடப்போகிறோம். நம்ம மண்ணோட மரங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? காலங்காலமாக இந்த லேண்ட்ஸ்கேப்பில் என்ன மாதிரியான மரங்கள் வளர்ந்துருந்துச்சோ அதை எல்லாமே நம்ம அழிச்சிட்டு அதெல்லாம் நம்ம கழனியாக மாற்றியாச்சு, நெல் பயிராச்சு. அதனால் இப்போது இருந்த காடுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதை நம்ம எப்படி சரி பண்ணலான்னு யோசிச்சப்போ நிறைய பேர் எப்படி காய்கறி விதைகளை சேகரிக்கிறாங்களோ அதே போல் இழந்த மரங்களோட கன்றுகளையும் சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை தேடி போய் அந்த கன்றுகளை வாங்கிட்டு நம்மளோட அடுத்த காடை உருவாக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம கெஸ்ட் ஹவுஸை சுற்றி மண் நிரப்புறதுக்காக ஒரு இடத்துல பள்ளம் போட்டு அந்த மண்ணை கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸை சுற்றி சமம் பண்ணிக்கிறோம். இந்த பள்ளம் போட்ட இடத்துல என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ சின்னதாக ஒரு நேச்சுரல் பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி அப்படின்னு அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஜேசிபி வேரோட மரங்களை பிடுங்கி எடுக்கும்போது அடியில் இருந்த பைப்பு அடிபட்டுருக்கு. அடுத்த நாள் தண்ணிக்காக மோட்ரு போடும்போது டேங்குக்கு தண்ணி ஏறலை. என்னடான்னு பார்த்தா கழனி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, பைப் உடஞ்சி தண்ணி லீக் ஆகுது. பைப் உடஞ்ச இடத்துல கீழே 2-3 அடி ஆழத்தில் இருந்து ஃபோர்ஸாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதனால அங்கே இருந்த களிமண் எல்லாமே அடிச்சுட்டு போய் நல்லா ஆற்று மண் மாதிரி அப்படியே செட்டில் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எல்லாமே லீக் ஆகிருந்ததுனால இந்த இடத்த ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த தண்ணி காஞ்சதுக்கப்புறம் தான் ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் அடுத்த நாள் காலையில் அந்த லீக்கான இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக தோண்ட ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஓட்டையிலிருந்து தண்ணியை முண்டு ஊற்றிட்டுருக்கேன். அது பாட்டு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது.
அந்த தண்ணியை மொண்டு கீழே ஊற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பைப் உடஞ்ச இடத்த கண்டுபிடிச்சாச்சு. உடஞ்ச பைப்பை கைக்கும் அகப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த உடஞ்ச பைப்பை நம்ம நல்லா தோண்டி எடுத்துட்டு அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு அந்த இடம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் போட்டு வேறு பைப்பை வச்சு ஓட்டிடணும். இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே புதைப்பட்ட பைப்பு உடஞ்சதுன்னா அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம பள்ளம் கொஞ்சம் பெருசாகவே எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆள் 2 பக்கம் சுற்றி வேலை செய்கிற மாதிரி கொஞ்சம் அகலமான பள்ளம் எடுக்கணும். குறுகிய பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பைப்பை மேலே வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லூஸ் கப்ளிங்னு ஒரு ஐட்டம் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் இருக்கும். அதை வச்சு தான் இந்த மாதிரி உடஞ்ச பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி. சாதா கப்ளிங் வச்சோன்னா அதை ஃபிட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த லூஸ் கப்ளிங் இல்லாதனால நம்ம வீட்டில் என்ன அவைலபிளாக இருந்துச்சோ அதை வச்சு இந்த ஓட்டையை இன்றைக்கி அடைச்சிட்டு இன்றைக்கான குடி தண்ணீர் தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த தண்ணீர் எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக சொல்யூஷன் போட்டு அந்த லூஸ் கப்ளிங் எல்லாம் போட்டு பைப்பை ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒர்க் அரவுண்ட் ஃபிக்ஸுன்னு சொல்லிவிட்டு 2-3 விஷயங்கள் சொல்லுவாங்க. அதாவது ஏற்பட்ட பிரச்சனையை தற்காலிகமாக அதை நிறுத்தி வைக்கிறது. இதுவும் அதே போல் ஒரு ஒர்க் அரவுண்ட் தான். இதுக்கான முழு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து தேஜஸ் அவனோட பிஸ்னஸ்க்காக ஸ்பாஞ்ச் கார்டோட நார்களை அதோட காயிலிருந்து பிரித்து எடுக்க போகிறான். இந்த நார்கள் நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்பை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படும். சாமான் தேய்க்கும்போது சாமான் தேய்க்கிறதுக்கும் பயன்படும். பெரும்பாலுமா நம்ம குளிக்கும்போது பிளாஸ்டிக்கால நாரை தான் வச்சு குளிச்சுட்ருந்தோம். ஆனால் அதுக்கான மாற்று நம்மளோட பண்ணையிலே இருக்குது அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை கம்மி பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி இயற்கையான நாரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட ஃபார்மில் இயற்கையான முறையில் சோப் தயாரித்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்த தேஜஸ் நீங்கள் சோப்பு விற்கும்போது இந்த மாதிரி நாரும் நம்ம கொடுத்தோம்னா வேல்யூ ஆடடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணான். சரி, ஓகே, உன்னோட ஐடியாவை நீயே எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அதனால் போன வருஷத்துலேருந்து இந்த பீர்க்கங்காய் நார்களை அவன் பறித்து அதை கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கான். போன வருஷம் தனியாக பண்ணிகிட்டு இருந்தான். இந்த வருஷம் அவன் தம்பி தங்கச்சியோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சிட்டான். வெளிநாடுகளில் குழந்தைகளை இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிறதுக்கு அவங்களோட பெற்றோர்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி, புதுசாக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, அது எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ஓனராக நம்ம எப்படி என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், அந்த பிஸ்னஸ் எப்படி பெருசாக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்க சின்ன வயசுலேயே கற்றுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பெருசாக வளரும்போது ஏதாச்சும் தொழில் தொடங்கினா அவங்க ரொம்ப தயங்கி நிற்க மாட்டாங்க. தைரியமாக தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். யூகே யூஎஸ்லலாம் சம்மர் வெக்கேஷன் வரும்போது குழந்தைகள் லெமனேட்னு சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸை தெரு ஒரு டேபிள் போட்டுட்டு $1 $2 அந்த மாதிரி வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதை அங்கே போகிற மக்களும் ரொம்பவே வாங்கி குடிப்பாங்க. அந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெரிய பிஸ்னஸாக மாற்றிக்குவாங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு லைஃப் ஸ்கில்ஸை நம்ம சொல்லித்தராமல் அதை அவங்களே செய்ய விட்டோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் கற்றுக்குவாங்க. தவறுகள் செஞ்சு தான் அவங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். அவங்க தவறே செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே கரெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக செய்யணும்னு எதிர்பார்த்தோன்னா அவங்க நிறைய விஷயம் கற்றுக்கவே மாட்டாங்க. அதனால் உங்களோட குழந்தைகளை நிறைய தவறுகள் செஞ்சு நிறைய விஷயங்களை கற்றுக்க ஊக்குவீங்க. இந்த சின்ன ஆக்டிவிட்டியிலேருந்து என்னோடய பையன் ரொம்பவே நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த காயோட விதைகளை கொண்டு போய் கரெக்டாக மழை நேரத்தில் தூவி விட்டுட்டு வந்துட்டான். அதிலிருந்து மழை எந்த வாரத்தில் எப்போ வரும், எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், வெதரை பற்றி அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த செடிகளுக்கெல்லாம் அவன் கேர் பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் அறியாமலே அவனுக்குள்ளே உருவாகுது. அப்பா இன்றைக்கி எத்தனை சோப் நார் விற்றுது, எவ்வளோ காசு வந்ததுன்னு என்கிட்ட கேட்டு அவன் கணக்கு போட்டு வச்சுக்குவான். இதுலேருந்து அவன் கணக்கு கற்றுக்குறான். அது இல்லாமல் டெய்லியான அக்கௌண்ட்ஸை அவன் தனியாக நோட் பண்ணி வச்சு அக்கௌண்ட்ஸ்க்கான பேசிக்ஸும் அவன் ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்குறான். போன வருஷம் எத்தனை காய் விற்றுச்சு, இந்த வருஷம் எத்தனை காய் காய்ச்சிருக்கு, போன வருஷம் வந்த ப்ராஃபிட்டோட இந்த வருஷம் எவ்வளோ வரும், அந்த மாதிரியான கணக்குகளை அவன் கற்றுக்குறான். அதை எல்லாமே பிளான் பண்ணி அவன் ஃப்யூச்சரை அடுத்த வருஷம் எவ்வளோ பிளான் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அடைய முடியும் அப்படின்ற அளவுக்கு அவனால் யோசிக்க முடியுது. இந்த ஸ்பாஞ்ச் கார்ட்ஸ் எல்லாம் விற்று வர காசை அவன் ஒரு உண்டியலை வச்சு அதில் போட்டு வச்சுட்டு வந்துடுவான். அவங்க கடைக்கு போகும்போது ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்களோட காசை வச்சு
வாங்கிக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாகவே இருக்குது. என்னோடய காசை வச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் அவன்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அவன் ரொம்ப சூப்பராக ஒரு புது பிஸ்னஸ் ஐடியாவை கொண்டு வந்தான். என்னென்னா, அப்பா நான் இந்த ஸ்பாஞ்ச் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன், அதுலேருந்து வர சீட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது, ஏன் அந்த சீட்ஸையும் நான் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போன வருஷம் 2 மாதம் கழித்து அந்த சீட்ஸையும் அவன் சேல் பண்ண ஆரம்பித்தான். புதுசாக ஒரு ஐடியாவை அவனே யோசித்து அவன் செயல்படுத்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்க நம்மளை விட ரொம்ப புத்தி கூர்மையாக இருக்காங்க அப்படின்னு. இந்த ஸ்பாஞ்ச் கார்டு எல்லாமே நாட்டு வெரைட்டி, அதனால் இதை வளர்க்குறது ரொம்பவே ஈஸி. மழை பெய்யும் போது அந்த விதைகளை தூவி விட்டுட்டா போதும், அந்த மழை நீரிலே அழகாக விளைஞ்சிரும். இது வரைக்கும் ஒரு 100 ஸ்பாஞ்ச் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். இன்னும் நிறைய ஸ்பாஞ்ச் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாமலும் இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் இந்த ஸ்பாஞ்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயமாக நீங்கள் தேஜஸை தொடர்பு கொண்டு இந்த ஸ்பாஞ்சஸை வாங்கி பயனடையலாம். அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாதம் நம்மளோட கார்டனில் அடுத்து வர சம்மரை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்றதுக்காக கார்டனை நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கார்டனுக்கு தேவையான ட்ரிப் பைப்பை செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மல்ச்சிங் போட்டு கொஞ்சமாக மேன்யூர் போட்டு விட்டுட்டோன்னா சம்மருக்கு நம்மளோட கார்டன் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆகிடும். நான் அந்த பக்கம் ட்ரிப் பைப் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெனாட்டாவும் தேஜஸும் இந்த பக்கம் கொண்டு வந்து வைக்கோல் கட்டுகளை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மல்ச்சிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. Papa got shower. Papa got shower and phone also got shower. ட்ரிப் பைப்பை எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு தண்ணியை திறந்து விட்டு நமக்கு தேவையான இடத்துல ஒழுங்காக சுட்டுதான்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எங்கெல்லாம் செடி நட போகிறோமோ அங்கே கொஞ்சமாக உரம் போட்டு அது கூடவே நம்ம செடியை நட்டுருவோம். இன்றைக்கி நம்ம முயல் எருவும் மாட்டு எருவும் கலந்து வச்சுருக்கிற எருவோட குழியிலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு எருவை அள்ளிட்டு போய் நம்ம செடிங்களுக்கு போட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வீடியோஸ் ரெகுலராக போடுங்க, இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க, எங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய நேரங்களில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் பெரும்பாலான வேலைகளை நம்ம வீடியோ எடுக்காமலே விட்டுடுறோம். ஆனால் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணி உங்களோட வீடியோஸ் பார்த்து நானும் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன், என்னோடய மாடியில் நான் தோட்டம் வைக்கிறேன், என்னோடய வீட்டுக்கு பின்னாடி நான் தோட்டம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்காகவே இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு மனசுக்கு தோணுதுங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட வீடியோஸ் வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் கண்டென்ட் நல்லா இருக்குது, நீங்கள் உங்களோட சரௌண்டிங்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ப்ரெசன்டபுளாக இருந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களோட சஜஷனுக்கு ரொம்பவே நன்றிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். பட் வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த க்ளீன் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் வந்து ப்ரியாரிட்டி கம்மியாகவே ஆகிடுதுங்க. களை செடிகளை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரம் கழித்து போய் பார்த்தோன்னா மறுபடியும் புதர் அந்த இடத்துல வளர்ந்துடுதுங்க. அதனால் மோட்டிவேஷன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பட் நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ரொம்பவே சந்தோஷங்க. உங்கள் மனசில் பட்ட விஷயங்களை நேருக்கு நேராக சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறோம். இது போல் நாங்கள் முன்னேறணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.